வணக்கம் நேயர்களே. நமது என்ஆர்எஸ் ராயல் தொலைக்காட்சியின் சிறப்பு நேரலையான யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் சமூக நிகழ்வுகளையும் சுற்றுச்சூழல் நிகழ்வுகளையும் சார்ந்த தலைப்பில் நாம் சந்தித்து வருகிறோம். உள்ளபடியே இந்த நிகழ்வு அந்த கடந்த கால நாம் சந்தித்த அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும். வாழ்க்கைக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய, நம்மை விழிப்படைய செய்யக்கூடிய வகையில் நம்முடைய அமர்வுகள் அமைகின்றன என்று பரவலான தொலைபேசி அழைப்புகளிலே நாம் கேட்கிறோம். அந்த வகையில் இந்த அமர்வும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு அமர்வாக அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதாவது இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அல்லது ஒரு கருத்து என்னவென்றால், மத்திய தேர்தல் ஆணையம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு, அதாவது NCERT அனுப்பியுள்ள அந்த ஒரு அறிக்கையில் என்ன பரிந்துரையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பள்ளி கல்வியில் தேர்தல் கல்வியை கட்டாயம் சேர்க்க அரசு முயற்சி எடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த பரிந்துரையை செய்திருக்கிறது. இது சார்ந்த தலைப்பில் நாம் இந்த அமர்வை மையப்படுத்தி இருக்கிறோம். அதாவது தேர்தல் என்றால் என்ன, தேர்தல் நடைபெறவில்லை என்றால் அது ஜனநாயக நாட்டை எப்படி பாதிக்கும், அரசியல் தலைவர்கள் அமரவில்லை என்றால் வெறும் அரசியல்வாதிகளை வைத்து நாம் நாட்டை வழிநடத்திவிட முடியுமா போன்ற பாடங்களை அதிலே இணைக்க சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் வாக்காளர்கள் எவ்வாறு விழிப்புடன் இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு தகவல்களையும் அது நமக்கு அளிக்க இருக்கிறது. இது சார்ந்த அமர்வில் நம்மிடையே வந்திருக்கும் 3 நிபுணர்களை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். முதலாவது வழக்குரைஞர் திரு கணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பிலும் நம்முடைய நிலையத்தின் சார்பிலும் வரவேற்கிறோம். அதே போல காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர் திரு முருகையன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரையும் உங்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் வரவேற்கிறோம். அதே போல் சூழலியலாளர் திரு ரவி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் உங்கள் சார்பிலும் நம்முடைய நிலையத்தின் சார்பிலும் வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ இதுதான் தலைப்பு. பள்ளி கல்வியில் தேர்தல் கல்வியை சேர்க்க வேண்டியது விழிப்பை தருமா அல்லது தவிப்பை தருமா என்கிற தலைப்பை நாம் மையப்படுத்தியிருக்கிறோம். கல்வி என்று சொன்னால் அது வேலை தேடுகிற நோக்கில் அமைக்கப்படுகிற அந்த செயலைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இதுல விளையாட்டு என்ற ஒரு பாடம் இருந்தது. அதை தற்போது எந்த அரசும் அதை வைக்க விரும்பவில்லை. விளையாட்டுக்கென்று ஒரு பாடம் பிரிவு இருந்தது, அதற்கு ஒரு தேர்வும் இருந்தது, அதற்கு ஒரு மதிப்பெண்ணும் இருந்தது. அதை நீக்கிவிட்டு வெறும் பாடங்களை மட்டுமே மையப்படுத்தி பள்ளிகள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் சமீப காலங்களில். இப்போது தேர்தல் ஆணையம் தன்னுடைய பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது, மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு. இது போன்ற அரசியல் தலைவர்கள் நல்ல தலைவர்களாக வர வேண்டும், வாக்காளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், அப்போதுதான் நாடு நல்ல வளமையான நல்ல நிலைக்கு வரும் போன்ற கருத்துக்களை அது உள்வாங்கி இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த பார்வையை ஒரு அரசியல் தலைவராக திரு முருகையன் நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற இந்த சிபாரிசு என்பது வரவேற்கத்தக்கது. என்றால் தேர்தலில் மக்கள் பங்கெடுப்பதில் உள்ள முக்கியத்துவம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம். ஏனென்றால் நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம், ஜனநாயக நாட்டில் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறுபட்ட கோணங்களில் எடுக்கின்ற முடிவுகள் அமைகிறது. எதா இருந்தாலும் இந்த நாட்டினுடைய அரசியலோடு நம்ம வாழ்க்கையும் பின்னி பிணைந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மை. சில பேர் சொல்லலாம் அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அதுல போகக்கூடாது, அது சரியா இல்லைன்னு சொல்லலாம். நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்கிறதா குறைகிறதா எப்படி அமைகிறது என்றெல்லாம் இருக்கிறது. அது எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அரசியல் தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு தான் நம்ம ஒரு ஒட்டி வாழ்க்கையை நடத்துகின்றோம். நாம் எனக்கு பிடிக்கவில்லை என்று ஓட்டை போடாமல் வீட்டுக்குள் இருந்தாலும் கூட நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும் அவர் எடுக்கிற முடிவுகள் செல்லுபடியாவதில்லை. இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் அவர் எடுக்கிற முடிவுகள் செல்லுபடியாகிறது. இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் வாக்களிப்பது நம்முடைய கடமை. வாழ்க்கையில் எப்படி நம்ம பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதோ இல்லை வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு வாக்காளரும் தேர்தல் நேரத்தில் சரியான முடிவெடுத்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அது இன்றைக்கு 50% பதிவாகி இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலில் 45% 40% போலாயிருக்கு. இப்படி 40% மட்டுமே தேர்தலில் பங்கெடுப்பவர்கள் 60% பேர் பங்கெடுக்காமல் இருக்கிற ஒரு தேர்தலில் அவர்கள் 40-ல் 22% இல்லை 21% ஓட்டு வாங்கிவிட்டாலே அவர் வெற்றி பெற்றவர்களாகி விடுகிறார். இவன் 100 பேர்ல 21 பேர் வெற்றி பெற்று அவர்கள் எடுக்கிற முடிவு இந்த 100 பேரையும் கட்டுப்படுத்துகிறது.
முதலில் நாம் இதை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு வாக்குக்கும் ஒவ்வொரு வாக்காளரும் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பது தெரியும். அந்த வாக்குக்கு பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவதோ அல்லது யாராவது கவர்ச்சியான சலுகைகளையோ இல்லை ஏதாவது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதை இது செய்தானா, இது செய்ய முடியுமா அப்படி என்றால் சிந்திக்காமல் வாக்களிக்க முடிவு செய்வது என்பதெல்லாம் ஒரு தவறான செயல். 1967 கூட ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம் என்றெல்லாம் வாக்குறுதியை கொடுத்தார்கள். நிச்சயமாக அது நடக்காது என்று நன்றாக தெரியும். அதுல அந்த வாக்குறுதியில தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானம் 197 கோடி ரூபாய், 1 படி அரிசி போட்டாலே 247 கோடி ரூபாய் தேவைப்படும். அப்ப 197 கோடி ரூபாய் மொத்த வருமானம் பொழுது 247 கோடி ரூபாய் எப்படி நம்ம 1 படி அரிசியை போட முடியும் என்ற கேள்வி எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் எழுப்பியது பொழுது 3 படி அரிசி என்றால் அது நிச்சயம் நடக்கவே நடக்காது என்றெல்லாம் நாங்கள் எவ்வளவு விளக்கம் கொடுத்து கூட இந்த மக்கள் ஏதோ அண்ணா விட்டால் 3 படி அரிசி போட்டு விடுவார் என்றெல்லாம் ஒரு கற்பனையில் மிதந்தார்கள். மிதந்ததின் அடிப்படையில் சில குறைகள் காங்கிரஸ் கட்சியின் மீது இருந்ததன் காரணமாக இதெல்லாம் இந்த பொய்யான வாக்குறுதிகள், கடல் பாசி அல்வாக்குவோம், நாங்கள் டென்னில் ஆட்டுக்கறியை டென்னில் அனுப்புவோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம், ஏதோ சொல்லி அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். எனவே மக்கள் பேச்சில் மயங்குவதோ வாக்குறுதியில் மயங்குவதோ பணத்தை பார்த்து மயங்குவதோ என்பதெல்லாம் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வோடு சொல்லுவது நடக்குமா, நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு காலத்தில் கல்வி அறிவு மிகவும் குறைவாக இருந்த இந்தியாவில் இன்றைக்கு ஓரளவு சிறப்பாக கல்வி பெற்றிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில், கேரளாவில் நல்ல சிறப்பான கல்வியிலே நாம் முன்னேறி இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் படித்தவர்கள் தான் பெரும்பாலும் வாக்களிக்க வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் இந்த நாட்டில் இருக்கிறது. அது மிகப்பெரிய அபத்தம். படிக்காத பாமர மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன, தேர்தல் என்றால் என்ன தெரியாமல் அவர்கள் இருந்து விட்டார்களோடு மன்னித்து விடலாம். ஆனா எல்லாவற்றையும் படித்து விட்டு உலகம் அறிந்த படிப்பாளிகள் எல்லாம் நாம் போய் வாக்கு போடவில்லை என்ன ஆக போகுது, வாக்கு போட்டா என்ன போராட்டி என்ன, நமக்கு கிடைக்கிற வருமானம் வந்துவிடும், நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் நமக்கு சுபிட்டமா இருக்கிறது, நாம் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த தேர்தலுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்று வாக்களிக்காத படித்தவர்கள், மிகப்பெரிய மேதாவிகள், வசதி படைத்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே படிப்பதனால் மட்டுமே விழிப்புணர்வு வந்துவிடும் என்பது அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டுக்கு கடமைப்பட்டவர்கள். இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு ஏழை எளிய மக்கள் எல்லாம் சிறப்பான ஒரு வாழ்க்கை அடைய வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே நாம் வாக்களிப்பது, பங்கெடுப்பது என்பது அத்தியாவசியமான ஒன்று, வாழ்க்கையின் கடமைகளில் ஒன்று. இந்த வாக்குரிமை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான பேர் உயிர் தந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் சுதந்திரம் அடைவதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் போராடி அதுல பல பேர் செக்கிடித்த செம்மலை போன்றவர்கள், திருப்பூர் குமரன் போன்றவர்கள் எல்லாம் தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சிந்திப்பது எதற்காக என்றால் இந்த ஒரு ஓட்டு நம்ம கிடைப்பதற்கு தான். வெள்ளையன் ஆட்சியிலே நமக்கு அந்த உரிமை இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் 1947 சுதந்திரம் பெற்ற பின்னால், 1950க்கு பிறகு குடியரசு பெற்ற பின்னால் நமக்கு ஒவ்வொரு 5 ஆண்டும் நமக்கு வாக்களிக்கிற உரிமை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த வாக்குரிமையை ஒவ்வொரு குடிமகனும் கொண்டதுதான் இந்த நாடு என்று நிலைநிறுத்துவதற்காக பல ஆயிரம் உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம் என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த நாட்டில் வாக்குரிமை என்பது எவ்வளவு போராடி பெற்ற ஒரு சுதந்திரம் என்பதையெல்லாம் சிந்திப்பார்களே. ஆனால் அவர்கள் இது விழிப்புணர்வோடு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அதை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த கல்வியிலும் நாம் இந்த அரசியலை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இல்லை தேர்தலை பற்றிய சிந்தனையை மக்களிடம் உருவாக்குவதற்கு அது போன்ற பாடங்களையும் நாம் வைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. மேலும் ஒருபடி நான் சொல்லுகின்ற இந்த கருத்துக்களை மேம்படுத்துவதற்கு, சிந்திக்க வைப்பதற்கு, சிந்தனையை தூண்டுவதற்கு, இந்த மக்களுக்கு எழுச்சியை கொடுப்பதற்கு இந்த கல்வியிலே நாம் அதை கொண்டு வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கொடுத்திருப்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அது மேலும் இந்த வலுப்படுவதற்கு இப்போது இருக்கின்ற மத்திய அரசு அல்லது இங்க இருக்கிற மாநில அரசும் இதை பெருமையோடு ஏற்றுக்கொண்டு அதற்கான இப்பொழுது நீ கூட சொன்னீர்கள், விளையாட்டுத்துறைக்கு என்று ஒரு மார்க்கு நாம் படித்த போதெல்லாம் போட்டார்கள். இப்பொழுது அந்த மார்க்கை எடுத்து விட்டார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அதையும் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும். இது போன்ற தேர்தல் முறையை பற்றி கற்பிக்கின்ற கல்வி முறையை நாம் கொண்டு வருவது சால சிறந்தது என்பது என்னுடைய முதற்கண் கருத்து. திரு கணேஷ், இப்போ திரு முருகையன், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் முருகையன் சொன்ன கருத்தில் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள் நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும், நாம் வாக்களித்தாலும் அளிக்காவிட்டாலும் யாரோ ஒரு வரப்போகிறார் ஆளப்போகிறார் என்ற மெத்தனத்தில் இருக்காங்க. அதையும் தாண்டி சில படித்த மேதாவிகள் வந்தால் வாக்களிக்க விரும்பவில்லை என்கிற அந்த பகுதியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது ஒருபுறம் இருக்கட்டும். அது இந்த நம்முடைய தலைப்பு பள்ளி கல்வியில் தேர்தல் கல்வியை சேர்க்க வேண்டும் என்ற அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதற்கண் நம்மளுடைய NRS ராயல் தொலைக்காட்சி உலக நேயர்களுக்கு என்னுடைய
அன்பான வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். இதுல இவங்க ஐயா பேசுனாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மெத்தனமாக இருந்து விட்டால் நாளைக்கு படித்த மேதாவிகளாக ஆகிவிட்டார்கள் நான் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவிப்பு அல்லது இந்த பரிந்துரை உண்மையிலேயே இல்ல, இந்த ரெக்கமெண்டேஷன் அதுதான் நான் சொல்ல வரேன். இதுல என்னன்னாக்கா, இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த அதனுடைய கல்வியை தான் இதுல புகுத்தணுங்கிறது தான் ஆக்சுவலா அரசியல் பாடங்கிறது ஏற்கனவே பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது ஏற்கனவே இருக்கிறது தான். அது மேல்நிலையில இருக்கு. இல்ல, மேல்நிலையில இருக்குதான் ஆல்ரெடி. இது இட்ஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் எஜுகேஷன் தான் அது. இந்த பள்ளி கல்வியில எப்படி நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய பெஸ்ட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் அவர் இந்தியா, நம்மளுடைய மிகச்சிறந்த மகன்களும் மகள்களும் நாளைக்கு பின்னாடி இதை ஹவு டு ஃபார்முலேட் அப்படிங்கறத இதை நீங்க முதல் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, தேர் ஆர் டூ ஆப்ஷன், ரெண்டு இது இருக்கு விதமா. ஒன்று மைக்ரோ பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது தட் இஸ் நுண்ணிய முறையில் அரசியல் அறிவியல் பாடத்தை எப்படி கொண்டு வருவது அப்படின்ற ஒரு ஒரு புறம், அது ஒரு ரூட். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க மேக்ரோ பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த ரெண்டு ரூட், அது என்னன்னாக்க எக்ஸிகியூஷன் ஆஃப் த மைக்ரோ. இது ஆழமான அரசியலை சொல்லாத அடிப்படை அரசியல் சொல்வதுதான் இதனுடைய. ஆமா, நிச்சயமா அதனுடைய நோக்கம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ்ங்கிறது என்னன்னாக்க, நம்ம ஓட்டு எப்படி வாக்கு எப்படி அளிப்பது, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் என்ன, அதாவது ஒரு குடிமகனுக்கும் ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஸ்பீச் இதெல்லாம் இருக்கு. அப்படின்போது அரசியல் என்றால் என்ன? சோ ஒரு வாக்கு எப்படி அளிக்க வேண்டும். அதே மாதிரி பின்னாடி நாளைக்கு ஒரு எதிர்கட்சியா இருக்கு, எதிர்கட்சியை எப்படி நாம் ஒரு இக்கட்டான சூழல் எப்படி நம்ம எதிர்கட்சியை நாம் கட்டாயப்படுத்துவது. இதுல என்ன மெயினா நான் பாக்குறேன் அப்படின்னாக்கா, இதுல ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி ஜஸ்டிஸ். அதாவது ஒரு ஏழை பணக்காரன், இல்ல ஒரு படித்தவர் படிக்காதவர், ஒரு இலிட்ரேட், இந்த மாதிரி இருந்தால் கூட அவர்களை சமப்படுத்துவதை இந்த நிச்சயமா இந்த அரசியல் கல்வி தான் இது மேம்படுத்த முடியுமே ஒழிய, நிச்சயமா வேற எந்த விதமான ஒரு சோர்ஸ்லயுமே வெறும் நீங்க தியரிட்டிக்கலா இந்த எஜுகேஷனை நீங்க கொண்டு வரதுனால மட்டும் டெஃபினட் ஆக போறது இல்லை. ஆனா இது புகுத்துறதுனால என்ன நமக்கு ஒரு பெஸ்ட் இதுல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நாளைக்கு ஒரு காவல் நிலையத்தில் எப்படி புகார் கொடுப்பது, அந்த புகார் நிராகரிக்கப்பட்டால் எப்படி அதை அதுக்கு மேற்கொண்டு எப்படி மேல்முறையீடு செல்வது, இந்த மாதிரி எக்ஸிகியூஷன் மெத்தட நிச்சயமா அதை இன்கல்கேட் பண்றது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமா இந்த அரசியல் கல்விக்கு தான் நிச்சயமா அதுக்கு ஃபர்ஸ்ட் சான்சஸ் இருக்கும். ஏன்னா இதை நீங்க பிரைமரியிலேயே கொண்டு வரும்போது, இது இளம் கல்வியிலேயே கொண்டு வரும். இளம் கல்வின்னு நான் குறிப்பிடுறது முதலாவது பாடத்துல இருந்து நான் சொல்ல வரல. நிச்சயம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை ஒரு 13-14 வயதுக்கு பிற்பட்டு தான் இந்த கல்வியை டெஃபினட்டா கற்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு அரசியல்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன, ஒரு ஓட்டு எப்படி நம்ம செலுத்த வேண்டும், அந்த வாக்கோட உரிமை என்ன அப்படின்றதெல்லாம் நிச்சயமா நம்ம இந்த சார்ந்த பாடத்திட்டத்தில் தான் வரும். ஏன்னா நோட்டா அப்படின் போது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோட்டுன்ற மாதிரி போயிடுறாங்க. நோட்டானா எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க ஓட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. ஏன்னா இன்றைய குழந்தைகள் தான் நாளைக்கு அவங்க ஒரு 18 இயர்ஸ் ஆன பின்னாடி தே ஆர் அவர் பில்லர்ஸ் ஆஃப் அவர் நேஷன். இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு போது இது பேசிக்காவே இது கொண்டு வருதுதான். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு இது நான் நிச்சயமா வரவேற்கிறேன். ஆனா இதுல இன்னொரு இது என்னன்னாக்க, இந்த அரசியல் அமைப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டுமே இதுல கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாக்குறத விடங்க, இதுல ஒரு செமினார் மாதிரியும் அந்த குழந்தைங்க அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு மேல அந்தந்த கிராமத்துக்கு சென்று, இப்ப கிராம பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா 4 ஓட்டு இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும். சோ அந்த ஓட்டு உரிமை எப்படி நம்ம செலுத்த வேண்டும், அந்த ஓட்டு உரிமை பணத்துக்காக தான் செலுத்த வேண்டுமா, இல்ல நிச்சயமா நம்மளோட உரிமை என்ன, அடிப்படை உரிமை என்ன அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா இந்த கல்வியில தான் நம்மளால நிச்சயமா செயல்படுத்த. அதுக்கான அந்த பாடத்திட்டங்கள்லாம் வரையறுக்கும் போது நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் உள்வாங்கப்படும். அதாவது இந்த வாக்குகள், ஒரு வாக்கு அதனுடைய வலிமை என்ன, அதை நீங்க வாக்களித்த நபர் சரியாக செயல்படவில்லை என்றால் நீங்கள் யாரிடம் முறையிடுவது. ஆமா, நிச்சயமா அதுல ஒண்ணு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருது. ஒரு பார்லிமெண்ட் ஒரு மெம்பர்னாக்க, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்னா அவங்க யாரு, ஒரு எம்எல்ஏ யாரு, சட்டசபை உறுப்பினர் யாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும், அவங்களுடைய அதிகாரம் என்ன, இது எப்படி மக்களுக்கு கொண்டு அந்த கவர்மெண்டோட ஃபண்ட் எல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட அந்த கல்வி திட்டத்திலே வந்துட்டாக்க நிச்சயமா ஒரு வளமான இந்தியாவா இருக்கும். அந்த கரப்ஷனோ ஒரு இந்த லஞ்சம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நிச்சயமா இருக்காது. ஏன்னா அவங்களோட பேசிக்லி அவங்க வரும்போது ஒரு நிச்சயமா ஒரு வளமான ஒரு இந்தியாவா. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, போன மாதம்
உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதாவது மதத்தை பயன்படுத்தி நீங்கள் வாக்கு சேகரிக்க முனைந்தால் உங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்கிற தகவலை உறுதியாக அறிவித்திருக்கிறது. அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகள் வந்து எந்தெந்த தருணங்களில் மக்களை எப்படியெல்லாம் சாயம் பூச வேண்டுமோ அந்த சாயங்களை பூசி, நீங்கள் வந்து இந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தால் இந்த மதத்துக்கு ஏற்ற போல ஒரு வாக்குறுதியை கொடுப்பது, அந்த மதத்தை சார்ந்தவரால் அதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பது, இப்படி சொல்லி அவங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வது. அதனால சுப்ரீம் கோர்ட்டை தானாக முன் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. திரு ரவி, சூழலியலாளர், உங்கள் பார்வையில் பொதுமக்கள் இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தால் உள்ளபடியே நல்ல வேட்பாளருக்கான வாய்ப்பு இருக்கிறதா? படித்தவர்கள் பெரும்பாலும் மெத்த படித்தவர்கள் வாக்களிக்க செல்வதில்லை. சுமாராக படித்தவர்களும் படிக்காதவர்களுமே வந்து இந்த தேர்தல் முறையிலே முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்தார். இது வந்து நிச்சயமாக உண்மை. இப்போ அந்த படித்த மெத்த படித்தவர்கள் ஏன் வந்து அந்த வாக்களிக்க செல்லவில்லை என்று சொன்னால், அவர்கள் வந்து அதில் ஏற்படுகின்ற அந்த வாக்களிப்பதற்கு வரிசையில் நின்று ஏற்படுகின்ற அந்த இடர்பாடுகளை தவிர்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், தற்போதைய கால சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து அவர்கள் வெறுப்படைந்து அதன் நிமித்தமாக அவர்கள் வாக்களிக்க செல்லாமல் இருப்பது ஒரு வகையான ஒரு காரணமாயிருக்கிறது. நிச்சயமா அதான் ஒரு காரணம். அந்த புறக்கணிப்புக்கு அதுதான் முக்கிய காரணமே. இப்போ என்னன்னா, படித்தவர்கள் பார்வையிலும் படிக்காதவர்கள் பார்வையிலும் இந்த ஜனநாயக முறையில் வாக்களிப்பு முறை என்பது எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், படித்தவர்களானாலும் சரி படிக்காதவர்களானாலும் சரி, இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்களிப்பு முறையின் மூலமாக தன்னுடைய அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு முறையிலே உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு முறை நம்முடைய நாட்டில் நடந்திருக்கிறது. எப்படி என்றால், இது 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு புரட்சி. உலகத்துல எத்தனையோ புரட்சி பார்த்துக்கிறோம், பிரெஞ்சு புரட்சி பார்த்துக்கிறோம், ரஷ்யா புரட்சி எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனா இந்தியாவில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் புரட்சி. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தன்னுடைய வாக்களிப்பு உரிமையை பயன்படுத்தி தனக்கான ஒரு அரசியல் அதிகார தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை வந்து உலகத்தில் எந்த ஒரு தேசத்திலையும் இப்படி ஒரு சுதந்திரமான ஒரு முறைமை கையாளப்படவில்லை. இதுக்கு இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். 60 கோடி பேர் மக்கள், 60 கோடி பேருக்கு மேல இருக்கிற மக்கள் வாக்களித்த தீர்மானிக்கிற ஒரு தலைவர் அவருடைய இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வியலை தீர்மானிக்கிற ஒரு அதிகாரத்துக்கு அவர் வருகிறார் என்று சொன்னால், இந்தியா போன்ற பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாட்டில் சமூக ரீதியான ஒடுக்கப்பட்ட மக்கள், உயர்த்தப்பட்ட மக்கள், பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், வாழ்விலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள், மெத்த படித்தவர்கள், பணக்காரர்கள், இப்படி எல்லா பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு தேசத்தில் எல்லோருடைய வாழ்விலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த இந்திய தேசத்தினுடைய ஒரு தலைவரோ ஒரு மாநில முதல்வரோ ஒரு அதிகாரத்திற்கு வந்தால் எல்லா தரப்பு மக்களையும் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அவர் வகுக்கக்கூடியவராக இருந்தால், அப்படிப்பட்ட மக்கள் அந்த தலைவரிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அவர்கள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலே ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு விழிப்புணர்வு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சாரர் இன்னொரு சாரரை பார்க்கும் விதம் வேறு. இவரை தேர்ந்தெடுத்து விட்டாரே, அவருடைய பார்வையில் அந்த தலைவர் அவருக்கு தேவையற்றவராய் இருக்கலாம், இன்னொருடைய பார்வையில் அவர் நமக்கு தேவையானவராய் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருடைய பார்வையிலும் வெவ்வேறு விதமா இருந்தாலும், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறவர் எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்விலையும் அவருடைய பொருளாதாரத்தையும் அவருடைய சமூகவிலையும் உயர்த்துகிற ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்முடைய ஜனநாயக முறை இருக்கிறது. இதுல என்னாச்சுன்னா, நிச்சயமா இத வந்து ஏன் இந்த வருதுன்னா, இப்போ திருமண வயது ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18 அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா, அந்த ஆண் 21 வயதிலும் பெண் 18 வயதிலும் தன்னுடைய வாழ்க்கை புரிதலை அங்க அடையிறாங்க என்று விளைவியல் ரீதியாகவும் தன்னுடைய உடல் ரீதியாக தகுதி அடைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் சொல்லப்படுது. அப்போ நம்முடைய வாக்காளர்களுடைய வயது 18 ஆன பிறகு
இந்த 18 வயது என்பது சரியான முறையில் இந்த நாட்டில் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பக்குவத்தையும் ஒரு புரிதலையும் அந்த வாக்காளருக்கு அது தருகிறதா என்று சொன்னால், அது கிட்டத்தட்ட பள்ளி பருவத்தை கடந்த ஒரு வயது. பள்ளி பருவம் ஒரு 17 வயதிலே அவர்கள் மேல்நிலை கல்வி முடித்து 18 வயதில் அடைந்தவருக்கு, இந்த இந்தியா போன்ற இளைஞர்களை அதிகமாய் கொண்ட ஒரு தேசத்தில் இளைஞர்களே அதில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் அந்த வாக்களிப்பு முறையில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இளைஞர்கள் தன்னுடைய வாக்களிப்பை சரியான முறையில் தன்னுடைய எதிர்காலத்துக்கு சரியான ஒரு திட்டமிடலை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு கடமை உணர்வோடு அந்த வாக்களிப்பை அவர்கள் அளித்தால், நிச்சயமாகவே அவர்கள் தாங்கள் பெற்ற கல்விக்கு ஏற்றதான ஒரு வாழ்வியலை எதிர்காலத்தில் அவர்கள் உருவாக்கி கொள்வதற்கு அந்த அரசியல் தலைவர்கள் தனக்கு சரியானது ஒரு வழி காட்டுவார்கள் என்ற ஒரு நம்புதலும் ஒரு புரிதலும் அவர்களுக்கு இருந்தால், நிச்சயமாகவே அவர்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சரியான பாதையிலே அவர்கள் கொண்டு போவார்கள். இளைஞர்கள் மேல்நிலை கல்வியிலும் உயர்நிலை கல்வி கடந்த பிறகு அவர்கள் அந்த தேர்தலை அவர்கள் சந்திக்கும் நேரத்தில் அவர்களுக்கு இந்த இந்த நாட்டை குறித்தும் இந்த ஜனநாயக முறை குறித்தும் இந்த அரசியல் அமைப்பை குறித்தும் நம்ம நாட்டினுடைய பன்முக தன்மை குறித்தும் இந்த மக்களுடைய வாழ்வியலை குறித்தும் இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை குறித்தும் அவர்களுக்கு நல்லது ஒரு புரிதல் இருந்தால், நிச்சயமாகவே இந்த தேசத்துக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்ற நல்ல ஒரு புரிதல் அவர்களுக்கு வந்துவிடும். அந்த வகையிலே பெரும்பான்மையான பங்களிப்பு செய்கின்ற இளைஞர்கள் தன்னுடைய பள்ளி கல்வியின் மூலமாகவே, இப்ப மரியாதைக்குரிய நம்ம தேர்தல் முதன்மை ஆணையர் நசீம் ஜெய்தி அவர்கள் ஒரு அருமையான மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுக்கு ஒரு பரிந்துரை அனுப்பியிருக்கிறார். உயர்நிலை கல்வியிலேயே இந்த தேர்தல் கல்வி பாடத்தை கொண்டு வர வேண்டும், உடனடியாக அதை செய்யுங்கள் என்று அந்த பரிந்துரையிலே அவர் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாகவே இது எப்போதே செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது காலங்கள் தான். ஏன்னா தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது வாக்களித்த மக்கள் தான் தவிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். வாக்கு பெற்றவர்கள் எல்லாம் தவிப்பானவர்கள். வாக்கு பெற்றவர்கள் இந்த தேசத்தை 5 ஆண்டுகள் இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த இந்த மக்களை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான அக்கறையோடு உணர்வோடு இருந்தால், இது போன்ற பிரச்சனை நம்ம எதிர்நோக்குகின்ற இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நாம் கண்டுகளித்திருக்க முடியாது. ஏனால் அவர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை, வேறு விதமான ஒரு கவலை அவர்கள் இருக்கிறது. ஆனால் வாக்களித்தவர்கள் தான் இப்போது தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த புரிதலும் இந்த தெரிதலும் இந்த உணர்வும் இந்த பள்ளி பாடத்திட்டத்திலே சேர்த்து விட்டால், ஒரு வாக்காளர்களுடைய கடமை, வாக்கு பெற்ற அவர்களுடைய கடமை என்ன என்பதை அவர்கள் சரியான முறையில் புரிந்து அவர்கள் சரியான ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு இது ஒரு நல்ல வழியா இருக்கும் என்பது எனது கருத்து. நிச்சயமா உங்களுடைய கருத்து ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் இருந்தது. நன்றி. இன்னும் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதாவது இதை பாடத்திட்டமாக கொண்டு வந்து விட்டாலே போதும், உண்மையிலேயே விழிப்படைந்து விடுவார்கள், நாம் கேட்கிற நிலைக்கு ஆளாகும். வெளிநாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, வெளிநாடுகளில் வாக்காளர்களுக்கு வாக்கை வாங்கியவர்கள் அந்த 5 ஆண்டு காலம் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது வெளிநாடுகளில். நம் நாட்டில் அந்த வாக்களிக்கிற அந்த தினத்தோடு நம்முடைய கடமை முடிந்து போகிறது. அந்த அரசியல் தலைவர்கள் 5 ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்தவர்கள் போல, நம்மை பார்த்தும் பார்க்காததும் போல, அவர் ஏதோ நமக்கு முதலாளிகளாகவும் நாம் ஏதோ ஊழியர்களாகவும் காணப்படுவது போல இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கருதித்தான் நஜீம் ஜெய்தி அவர்கள் ஒரு நல்ல பரிந்துரையை செய்திருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. விரிவாக விவாதிப்பும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு யார் பக்கம் நீளும் காத்திருங்கள். நேயர்களை, யார் பக்கம் தொடர்கிறது. நம்முடைய இந்த அமர்வில் பள்ளிக்கல்வியில் தேர்தல் கல்வியை சேர்க்க வேண்டும் என்ற தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தியின் அந்த பரிந்துரை, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற பரிந்துரை உள்ளபடியே விழிப்பை தருமா அல்லது இதே போன்ற தவிப்பை தருமா? இப்போது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற மாநில அரசியலில் ஒரு தவிப்பை நாம் சந்தித்து வருகிறோம். இது போன்ற தவிப்பை தருமா அல்லது விழிப்பை நிச்சயம் தருமா என்கிற கேள்வியை முன்வைத்து இந்த அரங்கை நாம் நடத்தி வருகிறோம். இது சார்ந்த விரிவான பதில்களையும் விளக்கங்களையும் கருத்துக்களையும் நமக்கு 3 சிறப்பு அழைப்பாளர்களும் வழங்கி வருகின்றனர். வழக்குரைஞர் திரு கணேஷ்,
காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர் திரு முருகையன், சூழலியலாளர் திரு ரவி ஆகியோர் நம்மிடையே அமர்ந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து நாம் விவாதிப்போம். திரு ரவி, இப்போ நீங்க சொன்ன கருத்துக்கள்ல இது போன்ற சூழலை நாம் சந்திக்க இந்த விழிப்புணர்வு இருந்தால் சந்திக்க தேவையில்லை, வராது என்கிற ஒரு உறுதியை நாம் கொடுக்க இந்த இந்த பாடத்திட்டம் உதவுமா? நிச்சயமா உதவும். ஏன்னா 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம இளமையில வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம மன்னிக்கணும், இப்ப நாம கூட புகை உடலுக்கு பகை அப்படின்னு கூட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திடும். அதனால சிகரெட் புகைக்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல பாட்டிலேயே மது உடலுக்கும் சமூகத்துக்கும் கேடு விளைவிக்கும் பொருள்ன்றதுனாலே கடைகள்லாம் குறைந்து இருக்கிறதா? இதை எப்படி வேணாலும் பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆரம்ப நிலையிலே 100% மாற்றத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. சரி, அது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாகத்தான் அதனுடைய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கோம். ஆனா நிச்சயமா அது 100% மாற்றத்தை நிச்சயமா ஒரு காலத்துல கண்டிப்பா கொடுக்கும். நல்ல ஆரம்பம் தான் பாதி முடிந்ததற்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஆரம்பத்தை சரியான முறையில நம்முடைய பேசிக்க நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டோம்னா நிச்சயமா அது எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு இப்போ பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுல அரசு அலுவலர்களே தேர்தல் நிக்கலான்ற ஒரு முறை இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவுல அந்த மாதிரி இல்லை. இப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் தேர்தல் நிக்க முடியும். அங்க அப்படி கிடையாது. இப்போ அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அவங்க அரசாங்கத்தினோட கவனத்துக்கு கொண்டு போகணுன்றதுல அந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நேரடியாக சந்திக்கிறதுனால அவங்களுக்கு அதுல நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. ஆனா தன்னுடைய கருத்தை ஒரு சட்டசபையிலயோ ஒரு பாராளுமன்றத்திலயோ அவர்கள் பதிவு செய்யணும். அவங்க வேற ஒருத்தர் மூலமா தான் இங்க நம்ம செய்ய முடியுது. ஆனா அந்த தேசத்துல அவங்களே தேர்தல நின்று அவங்க வெற்றி அடைஞ்சா அவங்க அந்த அரசியல் பண்ணலாம். தோல்வி அடைஞ்சா மீண்டும் அரசு பணிக்கு போகலான்ற ஒரு முறைமை இருக்குது. நம்ம நாட்டுல அப்படி இல்லை. இப்ப இந்த கல்வி முறை ஆரம்ப நிலையிலே இந்த கல்வி முறையில இந்த தேர்தலை குறித்தும் தேர்தலிலே வாக்களிப்பவர்களுடைய கடமை குறித்தும் வாக்கு பெற்றவர்களுடைய கடமை குறித்தும் நம்ம சரியான ஒரு புரிதலும் பார்வையும் கொண்டு வந்துட்டாலே நிச்சயமா அந்த பிரான்ஸ் போன்ற முன்னேறிய அந்த பொருளாதார முன்னேறிய நாடுகள்ல எப்படி போயிருக்கோம் அதே போல நம்ம நாட்டிலேயும் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு அடித்தளமா இருப்பது இந்த பள்ளி கல்வி தான். பள்ளி கல்வியில நம்ம என்ன சொல்லித்தரமோ அது அந்த பிள்ளைகளுக்கு அது சரியா பண்ணிடும். இப்போ தேர்தல் முறை குறித்தும் இப்ப நம்ம நாட்டுல இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு அந்த வாக்களிப்பு மற்ற நாடுகள்ல எல்லாம் இந்த சட்டத்தை குறித்ததான விழிப்புணர்வு பள்ளியிலேயே கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த செக்ஸ் கல்வி குறித்து பள்ளியிலேயே கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த சமூகத்தின் அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகளை குறித்தும் அந்த பூர்வீக குடிகளினுடைய பொருளாதார நிலைகளை உயர்வது குறித்து அதுக்கு அந்த பள்ளி பாடத்திட்டத்திலே கொண்டு வராங்க. அதனால அந்த நாடு எல்லா வகையிலையும் ஒரு விழிப்புணர்வை பெற்ற ஒரு தேசமா அந்த தேசம் மாறுது. அதனால அது பொருளாதாரத்துல மட்டும் வளர்ச்சி அடைந்த நாடுன்னா பொருளாதாரத்தை நீங்க வளர்ச்சி அடைந்தது மட்டும் குறிப்பிடக்கூடாது. அது சமூக ரீதியாகவும் மற்ற வாழ்வியல் ரீதியாகவும் எல்லா வகையிலுமே தான் அது வளர்ச்சி அடையுது. அதனாலதான் அது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அது ஆனா நம்ம நாட்டுல பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றதுமே தவிர இந்த சமூகத்தை குறித்தும் இந்த வாழ்வியலை குறித்தும் ஒரு சரியானது ஒரு பார்வையும் கருத்தும் இல்லை. இப்ப இந்த தேர்தல் முறையில படிக்கிற மாணவர்களுக்கு நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக முறை, நம்முடைய அரசியல் அமைப்பு சட்ட முறை, நம்முடைய வாக்காளர்களுடைய கடமை உணர்வு, அந்த வாக்கு பெற்ற வேட்பாளர்களுடைய கடமை உணர்வு இது என்ன என்பதை சரியானது ஒரு பள்ளியிலேயே அவர்களுக்கு நாம் புகுத்தி விட்டா நாளைக்கு வளர்ந்து பெரியவனாகி அவன் வாக்காளர் மட்டும் இல்ல அவனே ஒரு வேட்பாளராகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வேட்பாளராக வர்றதன் மூலமா தன்னுடைய தேசத்துக்கு அவன் செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில ஆற்றுவதற்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்களுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இது போன்ற ஓட்டங்களில் தான் நாட்டை நம்ம மீட்க முடியும் என்றது ஒரு அருமையான கருத்து. அதாவது பண்பட்ட சமூகமா இருக்கணும். ஒரு தளத்தை மட்டும் உயர்ந்துட்டு மற்ற தளங்கள் எல்லாத்துலயும் விழுந்து கிடந்தால் அது வல்லரசு ஆக முடியாது, நிச்சயமாக முடியாது. அதனாலதான் நடிகர் சிவகுமார் கூட ஒரு பதிவை ஏற்படுத்தினார். கட்டமைப்பே இல்லாமல் வெறும் ராக்கெட்டை மட்டும் விட்டு என்னத்தை பண்ண போறீங்க என்ற கேள்வியை முன்வைத்தார் திரு கணேஷ் வழக்குரைஞர். உங்களுடைய பார்வை இதுல என்னன்னா அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போ கையில இல்ல. அவரு நம்மளோட தேர்தல் ஆணையர் அவர் ஒற்றை வரியில தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்ற அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறது இன்னைக்கு சோசியல் சயின்ஸ்ல சிபிஎஸ்சில ஈவன் 4th ஸ்டாண்டர்ட்லயே அவங்க கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன், வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டம்னா என்னங்கிறதுலாம் இருக்கு. இவர் கொடுத்திருக்கிற ரெக்கமெண்டேஷன் இட் இஸ் நாட் சோ சவுண்ட். அவ்வளவு அந்த அளவுக்கு இன்னும் மக்களிடத்தில் ஐ மீன்
அந்த கல்வியை வந்து அந்த அளவுக்கு இன்னும் மேம்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பிராக்டிகல்ஸ் லெவல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா இதுல வந்துட்டு இந்த வெறும் வந்து நீங்க வந்து கான்ஸ்டியூஷன்னா என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, ஓட்டு உரிமைனா என்ன, வாட் இஸ் செக்யுலரிசம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா படிச்சுட்டு அவங்க சும்மா மார்க்ஸ் வாங்கி போறதெல்லாம் டெஃபினட்டா பர்பஸ் சர்வே ஆகாது. நிச்சயமா அவங்க ஒன் டே வந்துட்டு பிராக்டிகல் என்ன ஏட்டு சொற்கை வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன படிப்புக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த பரிந்துரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து உங்களுக்கு பிராக்டிகல் அமல்படுத்தணும்னா இந்த கல்வியை வந்து அவங்க கிராமமா சென்று இந்த இந்திய அரசியலமைப்போட இதை வந்து இதனோட நம்மளோட உரிமைகள் என்ன, அந்த ஈவன் இதுல என்னன்னு பட்ஜெட்னா என்னன்னு இன்னும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து முக்காவாசி மக்களுக்கு தெரியல. அது எப்படி வந்து அந்த பணம் வந்து முழுமையா நம்மளோட வரிகள்லாம் வந்து யூட்டிலைஸ் ஆகுதா இல்லையாங்கிறதுலாம் நிச்சயமா யாருக்குமே இன்னைக்கு வரைக்குமே படித்த நமக்கே வந்து ஃபுல்லா இன்னைக்கும் புரியாது, எக்கனாமிஸ்டா இருந்தால் கூட. இதை நம்ம முறையா வந்து இதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு போது இந்த கல்வியிலேயே வந்து இதை பிராக்டிக்கலா கொண்டு வரணும். இந்த பர்டிகுலர் சட்டம் சப்போஸ் ஒரு சொத்து வரி சட்டம் அப்படின்னு வச்சுங்க, அதையும் வந்து இந்த கல்வியில கொண்டு வரணும். அது நிச்சயமா உங்களோட வரி வந்து இந்த அளவிற்கு வந்து அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்படுகிறது, அதை வந்து உங்களுடைய கிளைம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறது இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போதுதான் நம்மளுடைய இந்திய கடன் சுமை என்ன, இதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ண முடியும், நம்மளுடைய பணங்கள் நம்ம செலுத்தக்கூடிய வரியோ மற்ற பணங்களோ வந்து முறையாக கையாளப்படுகிறதா இல்லையா அப்படின்னு வரும்போதே நிச்சயமா வந்து ஒழியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இதனோட பேசிக் என்னன்னு பாத்தீங்க, என்னுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் இதை வந்து பிராக்டிக்கலா வந்து இதை பிராக்டிகல்ஸா ஒரு செமினார்னாக்க டு தி வில்லேஜ் ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு மேல அப்படின்னு போது இதை வந்து ஒரு இது படிக்கும் போது உங்களுக்கு அந்த பிளஸ் டூல அதை வந்து அதை ஒரு தனிப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸே ஒரு தனிப்பட்ட ஒரு மேஜரை கொண்டு வரும்போது நாளைக்கு பின்னாடி வந்து பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அது வந்து உங்களுக்கு இப்ப 2015 வரைக்குமே பாத்தீங்கன்னாக்க $979 million வந்துட்டு இப்ப இன்னைக்கு யூஎஸ்ல உங்களோட சேலரி இன்னைக்கு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அப்படின்னா யாருன்னு நமக்குலாம் இன்னைக்கும் தெரியாது. நம்மளுக்கு வந்து ஒன்லி நமக்கு கலாம் இவங்களுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா இதுல நிச்சயமா வந்து ஒரு மிகச்சிறந்த பொருளாதார மேதைகள்லாம் நமக்கு இது ஒரு அரசியல் மேதைகள்லாம் நம்ம நிச்சயமா உருவாக்க முடியும் இந்த கல்வினால. ஆனா இதை முறைப்படுத்தி இதை வந்து பிராக்டிக்கல் ஹவு டு எக்ஸிக்யூட் தி லா, அதாவது இந்த தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய இந்த வடிவத்தை அவரோட வெறும் வந்து ரெக்கமெண்டேஷனா மட்டும் இல்லாம இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இதை நம்ம இதுல கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய. இது சார்ந்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் புதுநல வழக்குகள் போடப்பட்டன. ஒரு அரசியல்வாதிக்கு இந்தந்த வரையறைகள் இருக்க வேண்டும், அவர் ஒரு பட்டப்படிப்பை முடித்தவராக இருக்க வேண்டும், அவர் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு 200 முறையாவது ரத்த தானம் செய்திருப்பவராக இருக்க வேண்டும், எந்த குற்ற வழக்கிலும் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போது உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது. என்றால் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டாலும் அதை அமல்படுத்துவது அரசியல்வாதிகள் தான். அப்படி போச்சுன்னா ஒரு அரசியல்வாதி கூட தேர மாட்டாங்க. இல்லைங்க, இதுல நீங்க சொல்றது எப்படின்னா ஆர்டிகல் 19 இருக்கு உங்களுக்கு, அது பாத்தீங்கன்னாக்கா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்து படித்தவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது 1950ல அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது நம்மளோட முன்னாள் சட்ட அமைச்சர் அவர் மிஸ்டர் அம்பேத்கர் அவர் வந்து கொண்டு வந்த சட்டம் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு அது ஜட் ஷுட் பி அமெண்டட். அது நிச்சயமா வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அது அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தால் மட்டுமே இதுவும் வந்து சாத்தியமாகுமே ஒழிய நிச்சயமா இப்ப அதை தள்ளுபடி செய்ததற்கான ஒரே காரணம் என்னன்னாக்கா கான்ஸ்டிடியூஷன்ல உட்பட்டுதான் படித்தவர்கள் மட்டும்தான் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தாக்கா இன்னைக்கு நம்மளுக்கு படிக்காத சில எவ்வளவு நம்மளுடைய அரசியல்வாதிகள், ஈவன் நம்மளுடைய ரைட் ஃப்ரம் டாக்டர் காமராஜ், ஈவன் நம்மளுடைய எம்ஜிஆர் முதற்கொண்டு இல்ல யாருமே பாத்தீங்கன்னா கல்வியில அந்த அளவுக்கு இல்ல. அதனால வந்து அவங்க வந்து they can lead our nation அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து அதை வந்து அந்த ஒரு பார்வையெல்லாம் பார்க்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீங்க கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்க போனா அப்போ ராணுவத்துல சில ஸ்கேல் இருக்கு, வரையறை இருக்கு, காவல்துறைக்குன்னு ஒரு வரையறை, அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு வரையறை இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. இந்த தேர்வுகளை நீங்கள் தாண்டினால்தான் ஒரு ஆசிரியராக முடியும். எல்லோருக்கும் வரையறை இருக்கும் போது அரசியல்வாதி மட்டும் எந்த டோரை வேணா திறந்து வரலாம் அப்படின்னு நீங்க விட்டீங்க. அது அப்படி இருக்கிறதுனாலதான் அவர்கள் தன்னுடைய கடமை என்னன்றே தெரியாம எங்க பேசணும் அங்க பேசாம, எங்க இருக்கணும் அங்க இருக்காம
அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரியாத நிலையில் தற்போது இல்ல இதுக்கு நான் என்னுடைய ஒரு பார்வை என்னன்னா, இதுல இப்போ வந்து இதுக்கு வந்து எஜுகேஷனே வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது வந்துட்டு நீங்க ரைட் டு ஓட்டுக்கு நீங்க வந்து இட் கேன் பி உங்களுக்கு வந்துட்டு ஒரு குடிமகனா இருந்து நான் வந்து இந்திய ஒரு குடிமகனா இருந்து எனக்கு வந்து ஓட்டு உரிமை மறுக்கப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா வந்து இதை வந்து கொண்டு வரக்கூடாது. என்ன காரணம்னாக்க அதுக்கு ஒரு எஜுகேஷன் வைங்க, அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு அப் டு வந்துட்டு நீங்க வந்து இவ்வளவு எஜுகேஷனாவது படிச்சிருக்கணும். நீங்க அட்லீஸ்ட் ஒரு +2 வரைக்கும் நீங்க படிங்க. போய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்ல நான் சொல்ல இல்ல, நான் இன்னும் முடிக்கல. எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னாக்க நான் இன்னும் முடிக்கல. நான் என்ன சொல்றேன்னா ஒரு எஜுகேஷன் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றேன். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு படிக்காத ஒருத்தர் நீங்க வரும்போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது கல்வியை வந்து இதுக்கு ஒரு பேசிக் ஒரு தகுதியை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. யாருனாலும் நினைச்சா வந்து ஓட்டு பண்ணிடலாம், ஓட்டு போட்டுடலாம், அவங்களை கொண்டு வந்துடலாம் நினைக்கும் போது நிச்சயமா திரும்பி வந்து இந்தியா நிச்சயம் வந்து கரை ஏறாது என்னைக்குமே. எனக்கு இந்த பார்வைக்குல இருந்து நம்ம வந்து டெஃபினட்டா ஒரு இந்தியா ஒரு வளமான இந்தியா கொண்டு வரணும்னாக்க அவசிய கல்வி வேணும். நான் வந்து அரசியல் கல்வின்னு நான் சொல்ல வரல. அவசிய கல்வியின் போது இது ஆட்டோமேட்டிக்கா வருமே ஒழிய நான் படிக்கலனா கூட நான் இங்க இந்தியாவில பிறந்துட்டேன்றதுல எனக்கு வந்து ஓட்டு கொடுக்கணும்னு போதுதான் உங்களுக்கு வந்து க்ரூக்கடா அவன் திங்க் பண்றான். எப்படிலாம் வந்து ஹவு டு மிஸ்யூஸ் அவர் இந்தியன் ஜுடிஷியல் செட்டப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனல் செட்டப்போ வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் அதுல வந்து அதிகமா அந்த கேப் வந்து ரொம்ப அதிகம் ஆயிடுது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன், படிச்சே ஆகணும் அப்படின்றது வந்து நிச்சயமா ஒரு கட்டாயமா இருக்கணும்னு என்னுடைய ஒரு கருத்து. அந்த வரையறையெல்லாம் தேவைன்றீங்க. டெஃபினட்டா வந்து அது இருக்கும்போதுதான் உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு இந்த லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் வந்து நீங்க பேசிக்காவே இன்கல்கேட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த படிக்கிற இதுல கல்வியில கொண்டு வரும்போது அவங்க வந்து கொண்டு போய் இப்ப அந்த பிராக்டிகலா அதை செயல்படுத்தும் போது ஒரு 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 லஞ்சம் இல்லாம ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்து ஒரு வளமான ஒரு இந்தியாவுக்கு ஒரு நிச்சயமா ஒரு அடித்தளமா இருக்கணும். நிச்சயமா ஏன்னா அவங்க வந்து இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஈவன் ஆஃப்டர் மோடி வந்து இப்போ டிமானிஸ்டைசேஷன் பண்ணி டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்திருக்காரு. அப்போ வந்து படிக்காம நீங்க இருந்தீங்கன்னா எப்படி அதை வந்து நீங்க வந்து செயல்படுத்த முடியும்? நான் வந்து இதுக்கு மட்டும் சொல்லல, அரசியலுக்கு மட்டும் சொல்லல. அப்படின்னு போது யூ ஷுட் நோ அபவுட் யுவர் இது இல்லைங்களா? நீங்க வந்து அக்கௌண்ட் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்து மாறிட்டு வராங்க. அப்படின்னு போது ஒரு பேசிக் கல்வி வந்து நிச்சயமா அவசியமா வந்து தேவைப்படுது. அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸிங் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், ஓட்டு அப்படிங்கறத விட ஒரு எம்எல்ஏக்கு கூட ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம ஒரு டிகிரியாவது கொடுக்கணும். அப்பதான் வந்து அவரால் வந்து இந்தியன் எக்கனாமினா என்ன இது என்னங்கிறது தெரியணும். சும்மா படிக்க தெரியாம போய் அங்க வந்து கை தூக்கிட்டு போய் நீங்க வந்து அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் வந்து வரத்துக்கு பேசிக்கான ஒரு ரீசனா இது இருக்குன்னு நிச்சயமா ஒரு 100 மீட்டர் பந்தயத்தை விட்டா இந்த வினாடிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ நம்ம வந்து ஒரு வரையறை வச்சோம்னா உங்களுடைய ரத்தங்களை பரிசோதனை செய்யப்படும், ஆல்கஹால் இருக்கா இல்லையா, இது போன்ற. அது படிக்காதவங்க பாத்தீங்கன்னா 100வது மீட்டர்ல நின்றுட்டு நான் 100வது மீட்டர்ல வந்து ரீச் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த க்ரூக்கட் மைண்ட வந்து இது நம்ம கல்வினாலதான் அதை வந்து நம்ம சீர்படுத்த முடியும். நீ உங்களுடைய பார்வை திருமுருகன் சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வருவது என்பது சத்தியம். ஜனநாயகத்தில் என்னுடைய உரிமையை இந்த அரசு பறிக்கிறது என்ற குற்றச்சாட்டார். நம்முடைய அடிப்படையில் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில் அதை நாம் செய்ய முடியாது. அதற்குதான் இப்பொழுது சொன்னோம், கல்வி மூலமாக நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் ஓட்டு போடுகின்றவர்கள் நிற்பது யார், இதுல யார் பயின்றவர்கள், யார் வந்து கல்வியாளர்கள், யார் வந்து இந்த நாட்டு ஆளுநர் தகுதியானவர் என்று முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் ஓட்டு போடுகின்ற வாக்காளர்கள் தான் இருக்க வேண்டும் என்று இன்னாருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவது என்பது ஜனநாயகத்தை மறுக்கின்ற ஒரு செயலாகும். அது இந்திய நாட்டில் வந்து அது நடக்காது. எந்த கான்ஸ்டிடியூஷன்ல எந்த மாற்றம் கொண்டு வந்த வாய்ப்பே இல்லை. அது செய்ய முடியாது. நாம் யோசிக்கலாம். இன்றைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம். இன்றைக்கு சசிகலா ஒரு பக்கத்துல இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு பக்கத்துல இருக்காரு, ஒரு பக்கத்துல இருக்கிறார், ஸ்டாலின் ஒரு பக்கத்துல இருக்கார். நான் சொல்றேன், எங்க கட்சியினுடைய ப. சிதம்பரம் மெத்த படித்தவர், சிறந்த நிர்வாகி. அவரை நிறுத்தினால் 4 பேர் இவர் தான் நிறைய படித்தவர், இவர் தான் சிறந்த நிர்வாகி, படிப்பு மட்டுமே ஓட்டு போடுவது என்றால் அது வந்து ஜனநாயகத்துக்கு மறுப்பு தெரிவிச்சு அது நடக்காது. இன்னொன்று என்ன தெரியுமா உங்களுக்கு வந்து, இப்ப நீங்க ஏற்கனவே கேட்டது போல இப்ப மது குடிப்பது தவறு, சிகரெட் குடிப்பது தவறு என்று படிப்பதனாலேயே அது குறைந்து விட்டதா என்று சொன்னால், நாம் அந்த படிப்பதன் மூலமாக அதை கொடுக்கவில்லை என்றால் இன்னும் 100% உயர்ந்திருக்கும். அதை சொல்லுவதன் மூலமாக ஓரளவுக்காவது கட்டுப்படுத்துவதற்கு இப்ப இங்க மக்களிடம் வைக்க கூடாதுன்னு போராட்டம் நடக்குது. இந்த விழிப்புணர்வு தான்.
அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களை திருத்தி விடுவோமா என்பதல்ல. நாம் போடுகின்ற சில சட்டத்தின் மூலமாக, நாம் கொடுக்கின்ற கல்வியின் மூலமாக மது அருந்துவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு, சிகரெட் பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒரு முயற்சி முயற்சி தான் சொன்னது போல எழுத்தெடுப்பிலே 100% வெற்றி அடைஞ்சு வாய்ப்பில்லை என்பதெல்லாம் அல்ல. இன்னைக்கு என்னன்னா ஒரு தனி மனிதனை பார்த்து ஓட்டு போடுகின்ற நிலை நம்முடைய இந்தியாவில் இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். நாம் ஓட்டு போடுவது ஒரு எம்எல்ஏக்கு அல்லது எம்பிக்கு, அவர் நல்லவரா இருக்கிறாரா, அவர் நம்மை ஆளுவதற்கோ அல்லது நம்மளை வழிநடத்துவதற்கோ தகுதியானவரா இருக்கிறாரா, இந்த நாட்டினுடைய பிரதமரையோ நாட்டின் முதலமைச்சரையோ அவர் அதாவது தகுதி சார்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா என்று எண்ணி பார்த்து நாம் விழிப்புணர்வோடு ஒழுங்கா ஓட்டு போட்டோம்னா இன்னைக்கு நடக்குது பாருங்க. இது தனிமனிதரை பார்த்து, ஜெயலலிதாவை பார்த்து, கலைஞரை பார்த்து ஓட்டு போடுகின்ற ஒரு நிலை இருப்பதனால்தான் அவர் மரணமடைந்த பொழுது இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இவர் சரிதானா, இவர் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு மக்கள் மத்தியில ஓட்டு போட்டுதான் திமுகவுக்கு. ஆனால் ஜெயலலிதா மறைந்து போன பின்னால் இன்றைக்கு யாரையுமே ஆளுவதற்கு தகுதி இல்லாத போல இந்த நாட்டு மக்கள் குழப்பி கொண்டிருக்கிறார்கள், குழம்பி போயிருக்கிறார்கள். வேண்டும் என்றால் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை நீங்க சொன்னது போல இந்த கல்வி ஒரு முக்கிய காரணமாக. இப்போ நம்ம தலைப்பை தாண்டி செல்ல முடியாத, ஏன்னா நேரம் இல்லை நமக்கு. பள்ளி கல்வியில் தேர்தல் கல்வியை சேர்க்க வேண்டும். அது விழிப்பை தருமா, இல்லை தவிப்பை, இது போன்ற தவிப்பை நீக்குமா, இல்ல தவிப்பே தருமா அப்படின்ற வட்டத்துலதான் இருக்கும். இதுல நம்ம கல்வியாளர் இப்போ சொன்னாங்க, அவர் சொன்னதுக்கு நான் என்னோட கருத்தை சொல்றேன், என்னுடைய மறுப்பு பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா அவர் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல யார் படிச்சவங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு டாபிக் கிடையாது. நாளைக்கு ஃபியூச்சர்ல இது கல்வியில கொண்டு வரும். இது கல்வி அந்த பள்ளி கல்வியிலே கொண்டு வரும்போது இது எந்த அளவுக்கு சாத்தியம் பின்னாடி அரசியல் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறது தான் இன்னைக்கு டாபிக். அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிறவங்க இட்ஸ் நாட் அ மெஷர்மெண்ட். இது ஒரு அளவுகோலே அல்ல. நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, ஃபியூச்சர்ல இன்னைக்கு இது பள்ளி கல்வியில கொண்டு வரும்போது நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும். இதுக்கு மெயினா கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் டு பி அமெண்டட். ஏன் அமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. 1950 அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டம் வேற, இன்னைக்கு இருந்த மீடியா டெவலப்மெண்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய இது டெஃபினட்டா வேற. இதை நீங்க டெஃபினட்டா மாற்றம் செய்யும் போது அடிப்படை உரிமை நிச்சயமா பாதிக்காதுங்கிறது என்னோட கருத்து. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஆதிவாசி ஆடம் தான் போனோம். அப்புறம் நீங்க அந்த காலத்துல அப்படிதான் நாங்க இருந்தோம், இன்னைக்கும் அப்படி இருக்கணுங்கிறதா நிச்சயமா இன்னைக்கு யாரையும் நிர்பந்திக்கவும் முடியாது. உங்க கருத்தை புரிஞ்சுக்க. 2010 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இப்போ சார் சொன்ன மாதிரி படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வரையறையை அவங்க எப்படி நிர்ணயிச்சாங்கன்னு சொன்னா, தனது பெயரை இந்தியாவின் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி அதை படித்தால் அவர் படித்தவர். இதுதான் வரையறை. இதுதான் வரையறை. கல்வி அதை படிக்க தெரியாத கை நாட்டு தான் படிக்காது. இவ்வளவுதான் படித்தவருக்கு படிக்காதவருக்கும். இப்ப நம்ம படிச்சவர் சொல்றோமே, இவ்வளவுதான் நம்ம இந்திய அரசாங்கம் வரையறை செஞ்சுது. இப்படி படிக்காதவர்கள் படித்தவர்கள் கணக்கிடப்பட்டு படிக்காதவர்கள் 30 கோடி பேர் இருக்காங்க. 2 வேளை உணவு தேர்தல் முறையில எல்லாருக்கும் வாக்கு. இப்ப ஒரு பொருளாதார மேதைக்கும் தான் வாக்கு, அதே நேரத்துல ஒரு சாதாரண படிக்காத கை நாட்டுக்கும் அதே வாக்கு. ரெண்டுக்கும் சமமான வரும் வாக்கு வரும். இதுதான் இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய வழி. ஒரு ஏழை பாமரன், சாதாரண புறக்கணிக்கப்பட்டவன், சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவன் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அளிக்கப்படுகின்ற மிக சிறந்த வாய்ப்பு இந்த ஜனநாயகத்தில் அந்த வாக்குரிமை. வாக்குச்சீட்டு தான். அது உலகத்துல வேற எந்த நாடுகள்லயும் அந்த மாதிரி இருக்குதான் எனக்கு தெரியல. அவங்களெல்லாம் வாக்களிக்கிறதுக்கு ஒரு குவாலிபிகேஷன், வாக்கு பெறுவதற்கு ஒரு குவாலிபிகேஷன் வைக்கிறாங்க. சில நாடுகள்ல இருக்கு. இல்ல நம்ம இந்திய நாட்டுல அது இல்ல. ஆனா இது நிறைய பேர் இந்த பார்வையில இதனால இவங்க தவறான ஆளை தேர்ந்தெடுத்துடுறாங்க. இது அவங்களுக்கு சரியான விழிப்புணர்வுன்னு சொல்றதை விட, அவங்க தளத்திலிருந்து அவங்க முன்னேறுவதற்கு அவர்களுக்கு என்ன தேவை, உடனடி தேவை என்ன என்பதை அவர்கள் புரிதலோட தான் இருக்காங்க. இப்போ ஒரு மெத்த படித்தவர், ஒரு தொழிலாளர், அந்த தொழிலை நடத்துவதற்கு என்ன தேவை, அதற்கான சட்டங்களை அந்த ஆட்சி தலைவர் கொண்டு வந்தால் அவருடைய தொழில் எப்படி அவர் விருத்தி அடையும், தொழில் எப்படி வளர்ச்சி அடையும், அவர் எப்படி லாபம் ஈட்டலாம் என்ற அந்த சிந்தனையில் அவர் இருப்பார். ஒரு கல்வியாளர் இந்த சமூகத்துக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கணும்ன்ற ஒரு தவிப்போடு இருந்தா அந்த கல்வியை முறையை அந்த தேசத்தில் புகுத்துவதற்கு அந்த ஆட்சியாளர்கள் எந்த முறை கைவர் என்ற சிந்தனை அந்த கல்வியாளருக்கு இருக்கும். அதே போல ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவர் தன்னுடைய அரசு பணியில
ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காக அந்த வருமானம் மற்றும் மற்ற ஊதியங்கள், மற்ற காரியங்கள், அவர்களுக்கு சேவைகள் இதெல்லாம் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை வைத்திருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த அரசு ஊழியருக்கு இருக்கும். அது போலதான் இந்த ஒரு பாமரன் படிக்காதவன் கை நாட்டு தனக்கான தேவை என்ன, அவனுடைய அடிப்படை தேவை என்ன, அவனுடைய உடனடி தேவை என்ன, அதை நிறைவேற்றக்கூடியவர் யார் என்ற விழிப்புணர்வு அவனுக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த உரிமை இல்லாம இல்ல. அந்த உரிமை அவனுக்கு இருப்பதனாலதான் அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அவன் அப்படிப்பட்ட ஒரு அவன் செயல்படுறான். இது ஒரு வகையான அது அவனுக்குள்ள அந்த விழிப்பு கொடுக்கதான் செய்யுது. கல்விதான் ஒருத்தர் கொடுக்கணும் இல்லை. ஆனால் அவன் அதே நிலையில் நின்று விடாமல் அடுத்த நிலைக்கு அவன் போனா அவன் அதை குறித்து அவன் விழிப்பு நிச்சயமா அதுக்கு இந்த நிச்சயமா அந்த கல்வி அவன் இந்த அரசியல் தலைவர் அவனுடைய அடுத்த தலைமுறைக்கு அது அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு அவன் போறதுக்கு அந்த நிலையிலே இல்லாம வேறு ஒரு நிலையை அவன் கடந்து போறதுக்கு அவனுடைய அடுத்த வாரிசுகளுக்கு அந்த கல்வி முறையில, தேர்தல் முறையில அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னா அவன் தன் நிலையில இருந்து உயர்ந்த நிலைக்கு போவதற்கு அது ஒரு வழி. புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய கருத்தை. நிறைவாக வழக்கறிஞர் திரு கணேஷ், இந்த பள்ளி கல்வியில் தேர்தல் கல்வியை சேர்க்க வேண்டும் என்ற அந்த பரிந்துரை நிச்சயமாகவே விழிப்பை தருமா, தவிப்பை தருமா? சுருக்கமாக. நிச்சயமாக ஒரு விழிப்பை தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிச்சயமா நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அதுல ஒரு ப்ராப்பர் ஒரு வடிவமைப்போடு அதை செயல்படுத்தணும். ஸ்ட்ரக்சர், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி அதை அவங்க கட்டமைப்புங்கிறது நம்ம கையில இப்போ இல்ல ரெக்கார்டா. ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு இதை கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளமான இந்தியா கிரியேட் பை அவர் எக்ஸிகியூஷன்ல தான் நம்ம கோட்டை விடுறோம். அங்க பட்ட பகல்லையே சாலைகள்லயே செய்யறாங்க. இல்ல அதுதான் நம்ம மேக்ரோ பாலிடிக்ஸ் சொல்றோம். பாக்குறவங்க ஆமா, அதை எக்ஸிக்யூட் பண்றோம். சட்டத்தை புறந்தள்ளித்து அவங்க பண்றாங்க. கேட்டா 3 நாள்ல வெளில வந்துரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்றவங்க இன்னும் கூட கூடுதலான கவனம் செலுத்தி அவர்கள் எப்படியெல்லாம் நம்ம கட்டணமோ அப்படி கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதுக்கான அறிவியல் பூர்வமான திட்டங்கள் நம்மிடம் இல்லை. அதுதான் பெரிய இன்னொன்னு. இப்ப இதுல இவங்க இந்த கல்வி கொண்டு வரதுனால என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாவட்ட கலெக்டர்னா யாரு, இவங்கெல்லாம் யாருங்கிறது அவங்க படிப்பாங்க. அதை கொண்டு போய் அது நம்ம இட் should reach all the class of people. அதை அவங்க படிக்கும் போதே கொண்டு போய் ரீச் பண்ணும்போது இது ஒரு மிக சிறந்த ஒரு இதா இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு ஒரு பெட்டர் இந்தியா it should be created by our best sons and daughters of our India. Definitely. திரு முருகையன், காங்கிரஸ் கட்சியினோட முன்னணி தலைவர், இது விழிப்பை தருமா, தவிப்பை தருமா? நிச்சயமாக கல்வி என்பது எல்லோருமே கல்வி கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றாலே இந்த கேள்விக்கு இடமில்லை. படித்தவர்கள் தான் அரசியல் வழி நடத்துகிறவர்கள் அப்படி நம்ம எல்லோருமே படிக்கின்ற ஒரு முயற்சியை இந்த அரசு எடுக்குமே. ஆனால் 100% எல்லோரும் படித்தவர்களாக மாறிவிட்டால் படித்தவர்கள் வர வேண்டுமா, படிக்காத வர வேண்டுமா என்ற கேள்விக்கு இங்கே இடம் இல்லாமல் போய்விடும். அதுதான் நாம் வெற்றி பெற வேண்டுமே தவிர படித்தவர்கள் தான் வர வேண்டும். படித்தவர்கள் எல்லாம் பெரிய புத்திசாலியும் அல்ல, படிக்காதவர்கள் எல்லாம் முட்டாளும் அல்ல. 30 ஆண்டு காலம் தமிழகத்தை இதுவரை ஆண்ட பெருந்தலைவர் காமராஜர் தான் இன்றைக்கும் மிகப்பெரிய தலைவராக, வழிகாட்டியாக, தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு அடிகோலியவனாக எல்லோராலும் போற்றப்படுகிறவராக, கட்சி சார்பில்லாமல் எல்லோரும் போற்றப்படுகிற இருப்பவர் ஒரு 6ஆம் கிளாஸ் படித்த காமராஜருடைய ஆட்சி தான். இந்த மெத்த படித்தவர்கள் ஆட்சியெல்லாம் இன்றைக்கு பின்னோக்கி போயிருந்தாலும் அது நடக்குது. ஆனால் வெற்றி பெற்று விட்டு ஒரு பொறுப்புக்கு வந்த பின்னால் தான் ஒரு தவறு செய்து விட்டால் அல்லது தன்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து வந்துவிட்டால் அந்த பதவியை துச்சவனை தூக்கி எறிந்து விட்டு போகின்ற மனப்பக்குவம் அந்த அரசு அதிகாரத்தின் மீது பெரிய பிடிப்பில்லாத நிலைப்பாடு படித்தவர்கள் மத்தியிலும் வர வேண்டும். நீங்க டோனி பிளேயர் இருந்தாரு, நீங்க ஒரு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கணுமா இருக்க கூடாதா என்ற ஓட்டெடுப்பு நடந்தது. அவர் கருத்து இருக்க வேண்டும் என்பது வேண்டாம் என்ற ஓட்டெடுப்பு மெஜாரிட்டியா கிடைத்தவுடன் அடுத்த நாளே ராஜினாமா செய்துவிட்டு பிடித்து போய்விட்டார். அந்த நிலை இந்திய நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கு வர வேண்டும். தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறுபட்ட கருத்தை மக்கள் கொண்டிருக்கும் பொழுது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது தான் பதவியிலிருந்து இறங்க வேண்டும். இந்த அதிகார வேகம் இருக்கு பாருங்க, அதிகாரத்தை பிடித்துக் கொண்டு தொங்குகின்ற அந்த நிலைப்பாடு இல்லாமல் அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு பணி என்ற சிந்தனையோடு அவர்கள் செயல்படுவார்கள். இந்திய நாட்டு ஜனநாயகம் மிகப்பெரிய ஜனநாயகமாக. நிச்சயம் உங்க கருத்து அருமையான கருத்து. திரு ரவி, சூழலியல் இப்ப சமீபத்துல அமெரிக்க தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாடு நல்லா படிச்ச மக்கள் நிறைந்த நாடுதான். அந்த தேர்தல் முடிவை உலகம் முழுதும் விழிப்பு ஏற்படுத்த, தவிப்பு ஏற்படுச்சா? யார் அந்த நாட்டு மக்களுக்கு வேணா அது விழிப்பா இருக்கலாம், ஆனா உலகம் முழுதும் அது ஒரு தவிப்பு தான் உண்டாக்குச்சு. நிச்சயமாக. எப்படின்னா அமெரிக்காவினுடைய அரசியல்
உலகத்தினுடைய அனைத்து நாடுகளின் பொருளாதாரத்தை வந்து அசித்து பார்க்கிற ஒரு அரசியல் அமைப்பு. ஏன்னா ஒரு உலக வல்லரசு, எல்லா நாடுகளிலும் அவனுடைய ஊடுருவல்ன்றது எல்லா பொருளாதாரத்திலையும் அவன் ஊடுருவல் இருக்குது. ஸோ இந்த இது வந்து உலக நாடுகள் முழுக்க அது ஒரு தவிப்பை தான் உண்டாக்குச்சு. டொனால்டு வருவாரா, ஹிலாரி கிளின்டன் வருவாங்களா அப்படின்ற ஒரு தவிப்பு தான் உண்டாக்குச்சு. இது படித்தவர்கள் மத்தியில நல்ல விழிப்புணர்வு உள்ள மக்கள் மத்தியில வல்லரசு நாடு தான். அந்த நாட்டு தேர்தல் வந்து உலகம் முழுவதும் ஒரு தவிப்பு தான் உண்டாக்குச்சு. ஆனா தேர்தல் முடிவு அது அந்த நாட்டு மக்களோட முடிவு. அதை நம்ம வந்து அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல வேணாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட்டுல உடனடியாக நீங்க இந்த கல்வி முறையில புகுத்துவதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கான ஒரு விழிப்புணர்வை நிச்சயமா ஏற்படுத்தலாங்கிறது என்னோட கருத்து. அதே நேரத்தில் தற்காலிக அரசியல் முறையில இந்த அரசியல் தலைவர்கள் மக்களுடைய எண்ணங்களையும் அவருடைய பிரச்சனைகளையும் அவருடைய தேவைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றாறு போல் செயல்படக்கூடிய நல்ல தலைவர்களா அவர்கள் மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அருமையான கருத்தை மூவரும் பதிவு செய்தீர்கள். நேரம் கருதி இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறோம். உங்கள் வருகைக்கு எங்களுடைய NRS ராயல் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். நேயர்களை இன்னொரு யார் பக்கம் அமர்வில் சந்திப்போம். இந்த அமர்வு உள்ளபடியே உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம். இன்றளவும் அரசியல் தலைவர்களை நாம் எடுத்துக்காட்ட வேண்டும் என்றால் காமராஜரையும் கக்கனையும் தவிர வேறு ஒருவரையும் நாம் எடுத்துச் சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதையெல்லாம் முடித்து நொறுக்குகிற அளவுக்கு இந்த ஒரு முன்னெடுப்பு அமைய வேண்டும் என்பதுதான் இந்த அமர்வினுடைய மிக முக்கிய நோக்கம். மீண்டும் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.